நான் நம்பினவர்களும் என்னை கைவிட்டார்களே என்று புலம்பும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 108:12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. தானியேலுக்கு ராஜாவை நன்றாய் தெரியும். இன்னும் சொல்ல போனால் நண்பனாகவே பாவித்தார் ராஜா. ஆனால் இக்கட்டு வந்தது பொறாமை நிமித்தமாக. ராஜா நினைத்தால் காப்பாற்ற முடியும், ஆனால் ராஜா அவரை காப்பாற்றவில்லை. தானியேல் ஃபேவர் கேட்டிருக்கலாம், அவர் கேட்கவில்லை. எப்பொழுதும் போல் தேவனை நோக்கி பார்த்தார். மனுஷருடைய உதவி விருதா என்று அறிந்திருந்தார். தேவனும் அவர் இக்கட்டில் சிங்கங்களின் வாயை அடைத்து அவரை காப்பாற்றி மேன்மைப்படுத்தினார். மோசே பார்வோன் அரண்மனைக்கு சென்ற போது அவன் வளர்ந்த இடம், அவனை வளர்த்த தாய் உறவினர் அங்குதான் இருப்பார்கள். ஆனால் எகிப்தின் ராஜா அத்தனை தொந்தரவு கொடுத்த போது கூட அவர்களால் அவனை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் மோசே நம்பின கர்த்தர் அவன் மூலமாக பலத்த கிரியை செய்து பார்வோனையே நடுநடுங்க செய்தார். அந்த நேரத்தில், இக்கட்டின் நேரத்தில் அவருக்கு உதவி செய்தது கர்த்தர். மனிதர்கள் உதவி விருதாவாயிருந்தது. ஆமாங்க, நீங்களும் நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்திருப்பீங்க. அவங்க இக்கட்டான நேரங்கள்ல கூட நீங்க கை கொடுத்து தூக்கி எடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு இக்கட்டுன்னு வரும்போது அவங்கள தேடினா கூட காணாம போயிருப்பாங்க. இவங்க எனக்கு உதவுவாங்க, அவங்க எனக்கு உதவுவாங்கன்னு சொல்லி மனச்சோர்வும் ஏமாற்றமும் துரோகம் மட்டும்தான் மிச்சமா இருக்கும். ஆனா நீங்க நம்பின கர்த்தர் உங்களை விடவே மாட்டாருங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்றாருங்க. ஆபத்து என்று வரும்போது அவரை நோக்கி கொடுங்க. ஆபத்து மட்டும் இல்லைங்க, உதவின்னு வேணும்னா நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்ய உங்க புறக்கணிக்காத ஒரு கர்த்தர் இருக்கிறாருங்க. மனிதர்களை நம்புவது விருதாங்க, தேவனை நம்புங்க. எல்லா சூழ்நிலையிலும் உங்க பக்கத்திலே 24/7 இருப்பாருங்க. சுதந்திராதீங்க. ஜெபிக்கலாமாங்க. மனிதனை நம்பி நம்பி ஏமாந்ததுதான் கர்த்தாவே மிச்சம். தேவரே, என்னுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலை உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கிறேன். தேவையான உதவி செய்து இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை வெளியே எடுமையா. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.